சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. சிபிஐ, சிபிஎம், மதிமுக இவங்க எல்லாருக்குமே தொகுதிகளை குறைச்சிருக்கக்கூடிய சூழலில் விசிகாவுக்கு 2 தொகுதிகள் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ திமுக கூட்டணியில் விசிகாவினுடைய பங்குன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை முதல்ல நம்பத்தகுந்த பார்ட்னர், முதல் புள்ளி அதுதான். கடந்த 2017 இந்த அணி உருவானதிலிருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 3 தேர்தல்களா தொடர்ந்து அந்த கூட்டணியில அங்கம் வைக்கிறாங்க. இது முதல்ல நம்பத்தகுந்த பார்ட்னர் அப்படிங்கிற நிலைப்பாடு ஒன்று. அதை கூட ஒதுக்கி வச்சிடலாம். அதை விட மிக முக்கியமா திமுகவுக்கு பல நேரங்கள்ல ஒரு நெருக்கடியான காலம்னா நம்ம எதை சொல்லுவோம்? கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசினார். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே அது சர்ச்சையை ஏற்படுத்தியது பாஜக. கிட்டத்தட்ட வட இந்தியாவில எல்லாம் அதை தான் பிரச்சாரமாகவே முன்னெடுத்தாங்க. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சனாதானத்தை இப்படி பேசிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. அந்த நேரத்துல சனாதான எதிர்ப்பை மிக தீவிரமாக வலியுறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இடதுசாரிகளுக்கு அதுல பெரும்பங்கு இருந்தாலும் கூட அதை விட ஒருபடி மேலேயே சென்று வலியுறுத்தினது விசிகா தான். இன்னொன்று, பட்டியல் சமூக மக்கள் மத்தியில இன்னைக்கு விசிகா தமிழகம் அளவிலான கட்சிகளா இருக்கு. நீங்க இன்னைக்கு இதே பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சிகள் அதிமுக கூட இருக்கு. நீங்க ஒரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களோடு இப்ப பேச்சு நடக்கிறதா தகவல் வருது. ஜான் பாண்டியன் ஏற்கனவே இருக்கிறார் அந்த அணியில. புரட்சி பாரதம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிராந்திய கட்சிகள் தான். ஒரு மண்டலத்துல அல்லது ஒரு பகுதியில ஒரு சமூக மக்கள் மத்தியில அப்படியே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளா கட்சிகளா தான் அவங்க இருக்காங்க. வீரியம், அதனுடைய வீரியம் சொல்றேன். நீங்க ஒரு தென் மாவட்டத்துல வலுவாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அமைப்பினுடைய கட்சியினுடைய கிளைகள் சென்னையில பரவலா இருக்காது, அதை தாண்டி இருக்காது, வட மாவட்டங்கள்ல இருக்காது. பட் அதே மாதிரிதான் புரட்சி பாரதத்துக்கு தென் மாவட்டத்துல கிளைகள் இருக்காது. பட் விசிகா என்பது அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில தமிழகம் முழுவதும் கிளைக்கழகங்கள் இருக்கு. ஏதேதோ ஒரு கிராமங்கள்ல, ஊர்கள்ல, அமைப்புகள்ல இருக்கு. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வேங்கை வயல்ல பிரச்சனை வருது. வேங்கை வயல் விவகாரம் தொடங்கி நாங்குநேரியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவன் சின்னத்துறை தாக்கப்பட்டதுல தொடங்கி அதே நாங்குநேரியில ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்துல டீ கடையில தேநீர் குடிக்க போனவர்களை சரமாரியாக வெட்டின சம்பவத்துல இருந்து கவின் கொலை வழக்கு ஆணவ படுகொலை தொடங்கி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் வரை அதிகமா பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள் தான். ஸோ அவ்வளவு ஆம்ஸ்ட்ராங் கொலை சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, இவ்வளவு சம்பவங்களுக்கு மத்தியிலும் அவர் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறைகள் நடக்குது என்றெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிய சூழலையும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில விசிகா அங்க உறுதியா இருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டுல மொத்தம் தனி தொகுதிகளோட எண்ணிக்கை 44, 2 தொகுதிகள், அது போக பழங்குடி சமூகத்துக்கான தொகுதிகள். நீங்க அந்த பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னாலே 46 தொகுதிகள்ல விசிகாவுக்கான கட்டமைப்பு இருக்கு. நம்ம முதல்ல அந்த கட்டமைப்பை பேசுவோம். ரெண்டாவதா பொது தொகுதிகளையும் இன்னைக்கு விசிகா கணிசமா வளர்ந்துருக்காங்க. ஏன் நாகப்பட்டினம் எடுத்துக்கோங்களேன், ஆளூர் ஷானவாசோட வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ அப்படி தமிழ்நாட்டுல இன்னைக்கு விசிகா என்பது திமுக கூட்டணியில எப்படி காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியாக சிறுபான்மையினர் மத்தியில் இருக்கோ, அது மாதிரி மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிக்கு விசிகா மிக முக்கியமான ஒரு மைல்கல் அவங்களுக்கு. அதனாலதான் அதற்கான பிரதிநிதித்துவம் கூட்டியிருக்காங்க. நீங்க காங்கிரஸ் போராடுறாங்க 2-3 இடங்கள் கூடுவதற்காக. அந்த 3 இடங்களுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிளே பண்ணி, மாணிக்கம் தாஸ் ஒரு பிளே பண்ணி அவ்வளவு வலியுறுத்தினாங்க. திரும்ப வருத்தம் தெரிவித்தார், வருத்தப்பட்டு பேசினார். குறைவான எண்ணிக்கை இருக்கும், ஏத்துக்கதான் வேணும் தன் தொண்டர்களுக்கு பேசினார். பட் அந்த விசிகாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் திமுக 2 இடங்கள் கூட்டியிருக்காங்கன்னு பாக்குறேன். அதுல 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கையை குறைவுதான் நான் பாக்குறேன். பட் அது இருந்தாலும் திமுக கூட்டணி ஒரு நெருக்கடியான காலத்தில் விசிகாவினுடைய மதிப்பை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இது நமக்கு காட்டுது. ஆனா சார், நேற்று விசிகா தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது 2 இலக்க எண்ணிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களும் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா இந்த 8 அப்படின்ற இந்த நம்பர் எந்த இடத்துல அவங்க கன்வின்சிங் ஆனாங்க சார்? இல்ல, அவரை பொறுத்த வரையிலும் அதுல மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது பாஜக எதிர்ப்பு. நீங்க அவருக்கு இன்னொரு வாசலே இல்லையே. அவர் உறுதியா நிக்கலாம், எனக்கு 10 தாங்க 11 தாங்க நிக்கலாம். திமுகவும் இறங்கி வரமாட்டேது, இறுக்கமான தன்மையை தானே காட்டுறாங்க. நீங்க திமுக இறங்கி வரமாட்டாங்கன்னா திருமாவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது ஒரு நிலையில இருக்கணும். மார்க்சிஸ்ட் வலியுறுத்துறாங்களே, மாநில குழு கூட்டம் போட்டாங்க, சண்முகம் தொடர்ந்து பேசிட்டே வந்தாரு, தீக்கதிரில பக்கமா கட்டுரைகள் எழுதினாங்க, 5 சீட்டுங்கிறதுல தானே உறுதியா இருந்தாங்க. அப்ப அவர் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே இந்த பேட்டியில ஏதோ குறிப்பிடுறார், நாங்க 18 வேறு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சிபிஐக்கு 5, சிபிஎம்முக்கு 5,
இவர்களுக்கு ஒரு 8, அப்படி ஒரு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமா மதவாதத்துக்கு எதிரான சக்திகள் வலிமையா இருப்போம் அப்படின்னு சொல்ற இடதுசாரித்துவ சக்திகள்ங்கிறார். பட் அதை நீங்க அப்படியே பாக்குறீங்க. விசிகாக்கு 6 கடந்த முறை, மார்க்சிஸ்டுக்கு 6, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6, கூட்டுங்க அதே 18 தானே வருது. அப்ப ஒரு மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு இயக்கத்துல இருந்தே புடுங்கி நீங்க மதவாத சக்திக்கு எதிரான இன்னொரு இயக்கத்துல கொடுத்துட்டா இதுவே நூதன பாசிசம் தானே. நம்ம உடைத்து பேசுறதா இருந்தா அதானே. நம்ம பாஜக என்ன சொல்றோம்? பிற கட்சிகளை அழிக்கிறாங்க, அடக்குறாங்க, எல்லா விமர்சனங்களும் வைக்கிறோம். நானும் வைக்கிறேன். பாஜக மீதான விமர்சனம் அது இருக்கு. பட் பாஜகவை எடப்பாடி 27 தொகுதியில் அடக்கிட்டாரு. பட் இங்க விஷயம் என்ன? நீங்க மதவாதத்துக்கு எதிரான சக்திகளை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மதவாதத்துக்கு எதிரான சக்தியா அகில இந்திய அளவில் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுல உறுதியா இருக்கிறார். அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கங்க, தப்பே இல்லை. அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறதுக்காக தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுது அதுல உங்களுடைய விஷயங்கள் எப்படி மாறுது? ஓட்டு அரசியல்னு வருது இல்ல. ஆனா சார், திமுக கூட்டணியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு, குறிப்பா சிபிஐக்கு ஒரு தொகுதிகள் வந்து குறைக்கப்பட்டதா இருக்கட்டும், அல்லது சிபிஎம்முக்கு ஒரு தொகுதிகள் குறைக்கப்பட்டதா இருக்கட்டும், விசிகாவுக்குமே இவ்வளவு பெரிய இழுபறிக்கு அப்புறம் தான் இந்த எண்ணிக்கை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. அப்போ இந்த திமுக கூட்டணி இந்த மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்போ இந்த கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த தொகுதிகள் கிடைக்குது அப்படின்னும் பொழுது கிரவுண்ட்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும் சார்? சார், கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களா இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளா இருக்கலாம், இவங்கெல்லாம் இயல்பாகவே ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு போட்டுருவாங்க. பட் நீங்க ஒரு கட்டமைப்பு சொல்றோம்ல, மதசார்பற்ற அணின்னு, தேமுதிக என்னைக்கு உள்ள வந்துருச்சோ அன்னைக்கே அந்த கதை முடிஞ்சு போச்சு. நீங்க தேமுதிக கூட்டணிக்குள்ள இணையறதுக்கு முந்தின நாளே எல்முருகன் அவர்களோட ஈசா யோகா நிகழ்வுல நிக்கிறாங்களே. இன்னொன்று, நாளைக்கு நீங்க ஏன் இவ்வளவு இறுக்கமான தன்மையை காட்டுறீங்க? சீட்டு கொடுக்கறதுல, சிபிஎம்க்கு கூடுதல் சீட்டு கொடுக்கறதுல, விசிகாவுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கறதுல ஒரு இறுக்கமான தன்மையை காட்டுறீங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன? நம்ம சொல்லலாம், வெளியில வந்து ஊடகங்கள் எல்லாம் வரலாம், திமுக அணிக்கு போட்டியே இல்லை அது இதுன்னு திமுக நிர்வாகிகள் பேசலாம். களம் அப்படிலாம் நான் பார்க்கல. நான் ஒரு பத்திரிகையாளனாக களத்துல பயணித்தவரை இன்னைக்கு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் கலை யதார்த்தமா நான் பார்க்கிறேன். திமுக அணியாக வேண்டுமானால் பெரும்பான்மை பெறலாம். நீங்க அதுக்காக திமுக தனிப்பெரும்பான்மை பெறுகிற அளவுக்கு இன்னைக்கு கிரவுண்ட் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க ஏன் இவ்வளவு இருகலான தன்மையை காட்டணும் கூட்டணி கட்சிகளுக்கு? அப்ப அவர்கள் ஒவ்வொரு சீட்டும் முக்கியம்னு பாக்குறாங்க. அதனால கிரவுண்ட்ல அது எப்படி ஜெல்லாகும் நீங்க கேக்குறீங்க. கிரவுண்ட்ல விசிகா ஜெல்லாயிரும், கம்யூனிஸ்ட் ஜெல்லாயிரும். இவ்வளவு சண்டை போட்டதே யார்? காங்கிரஸ்ல. காங்கிரஸ் ஜெல்லாகணுமே. நான் சிம்பிளான கேள்வி கேட்கிறேன்னு, விருதுநகர் மாவட்டத்துல நாளைக்கு திமுக போட்டிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அங்க 2 அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப சீனியர் இருக்காங்க. கிட்டத்தட்ட KKSSR அங்கதான் இருக்காரு, அவர் தங்கம் தென்னரசு அங்கதான் இருக்காரு. அதுல மாணிக்கம் தாகூருக்கு சொந்த ஊர்ல ஒரு பூத் இருக்கும்ல, ஒரு வார்டு இருக்கும்ல, அங்க முதல்ல அவரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு திமுக கூட ஜெல்லாகி வேலை பார்ப்பாரா? நீங்க திமுக தளபதி அவரு மதுரை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், அவருக்கு சட்டமன்ற லிமிட்டுக்குள்ளாடி நீங்க அவருடைய மாவட்ட செயலாளர் ஆளுகைக்குள்ளாடி காங்கிரஸுக்கு 2 சீட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, அல்லது ஒரு சீட்டு வாங்கிட்டீங்க. அவர் தளபதி எந்த அளவுக்கு குழப்பமா வேலை செய்வார்? கிரவுண்ட்ல ஜெல்லாகிறதுக்கு கம்யூனிஸ்ட் ஜெல்லாயிருவாங்க, விசிகா ஜெல்லாயிருவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நீங்க கூட்டு வந்திருக்கீங்களா தேமுதிக, அந்த தேமுதிக அவனுடைய தொண்டர்களுக்கு இவங்களுக்கு எப்படி ஜெல்லாகும்? இங்க தேமுதிக கடந்த நான் அதே விருதுநகர் தான் முன்னுதாரணமா எடுக்கிறேன். கடந்த தேர்தலில் 24 விருதுநகர்ல அவ்வளவு போராடி மாணிக்கம் தாகூர் கிட்ட வெறும் 5000 ஓட்டுல தோத்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல எப்படி தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஜெல்லாகும்? அப்ப அந்த மைக்ரோ லெவல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இடதுசாரிகளும் விசிகாவும் ஒரு பொருட்டு இல்லை, பிரச்சனை இல்லை. நான் பொருட்டு இல்லை என்று சொல்வது ஜெல்லாகிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கொள்கைவாதிகள், பிஜேபி எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, அந்த புள்ளியில இணைஞ்சிருவாங்க. பட் காங்கிரஸை பொறுத்தவரை ஜெயிக்கணுங்கிற ரேஸ்ல இருப்பாங்க. தேமுதிகவுக்கும் அந்த ரேஸ் பொருந்தும். அப்ப அங்கதான் ஜெல்லாகிறதுல பிரச்சனை இருக்கு. இடங்கள் என்பது மனஸ்தாபம் தான். நீங்க தலைவர்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, தலைவர்களே மனம் திறந்து சொல்றாங்களே, இது வேற வழி இல்லை நமக்குங்கிறாங்க. நீங்க இன்னொரு சாய்ஸ் இல்லையே. விஜய் இருக்கிறாரு, விஜய் கிட்ட போவாங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க போக மாட்டாங்க. ஸோ அப்ப திமுக அதை பயன்படுத்திக் கொள்கிறது. திமுக தான் என்ன பண்ணா கொஞ்சம் பெருந்தன்மையாக கூடுதலாக ஒரு சில தொகுதிகளை நம்ப தகுந்த பார்ட்னர்ல, திமுக மீதும் அதில் தவறு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி என்பது வெற்றியை தான் இலக்காக வைத்திருப்பாங்க, கொள்கையெல்லாம் 2வது. சரி, வெற்றியை இலக்காக வைத்திருக்கிறதுனா அவர்களுக்கு என்ன அச்சம் வருது? சிபிஎம் போட்டிட்டா அந்த இடத்துல ரெட்டையில ஈஸியா ஜெயிச்சிரும், விசிகா போட்டிட்டா அந்த இடத்துல ரெட்டையில ஈஸியா ஜெயிச்சிரும். அப்படின்னா மதசார்பற்ற அணி என்கிற கட்டமைப்பு உடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அது ஏன் உடஞ்சிச்சு? தேமுதிக உள்ள வந்ததுனால உடஞ்சிச்சு. நேற்று வர ஒரு தடவை உங்களை பார்த்தாலே பாக்கியம்னு கடிதம் எழுதிய பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள வந்ததுனால உடைந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய முரண்கள் இருக்கும் களத்துக்குள்ள. பட் அதை மீறி திமுக அணி தான் இன்னைக்கு முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். ஆனா சார், தற்போது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 178 தொகுதியில் தான் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் வந்து மக்கள் நீதி மையம்,
பாஜக, முக்குளத்தூர் புலிப்படை, தேமுதிக இந்த 4 கட்சிகளுக்கு வந்து இன்னும் சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ திமுக வந்து அந்த 170 தொகுதிகளுக்கு மேல போட்டியிடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு? இல்ல அதெல்லாம் மற்ற நீங்க குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க மக்கள் நீதி மையத்துக்கு மட்டும் ஒரு 2 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதையும் கூட உதயசூரியன் சின்னத்துல தான் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் நீதி மையமும் அதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஏன்னா ராஜ்யசபா எம்பி எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. சோ அந்த அடிப்படையில் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு கமலஹாசன் போய் தயாராக தான் இருப்பார். அவர் ஆனா டார்ச் லைட்டுக்கு வலியுறுத்தப்படும். அவர் தரப்புல இருந்து கோரிக்கை விடுப்பாங்க, டார்ச் லைட் நிக்கணும். பட் திமுக 170 சீட்டுக்கு குறையாம நின்னாதான் அவர்களால் தனிப்பெரும்பான்மை வர முடியும்னு ஒரு கணக்கு வைத்திருக்காங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை சார், மேட்ரு சிம்பிள் சார். 3 தொகுதியில 2 தொகுதி ஜெயிக்கணும். அப்ப 180 தொகுதி நின்னீங்கன்னா 120 தொகுதியே வரும். நீங்க ஆட்சிக்கு எல்லா பக்கமும் வந்து ஆதரவு அலை வீசுதுன்னு திமுக நம்பல. முதல்ல வெளியில வேணா பேசலாம், ஆட்சிக்கு ஆதரவு அலை, ஆட்சிக்கு எதிர்ப்புக்கான ஓட்டுகள் பிளவுபடுவதை நம்புறாங்க. நீங்க அதிமுகவுக்கு கொஞ்சம் உடையுது, விஜய் தரப்பு கொஞ்சம் இருக்கிறாரு, அங்கிருந்து நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை. இப்ப பிரேம இவங்க தனியாக சசிகலா ராமதாஸ் போன்றவர்கள் நிக்கிறத நம்புறாங்க. சோ அப்ப ஆட்சிக்கு ஆதரவு மனநிலை என்பது ஓரளவுக்கு தான் இருக்கு. அது மக்கள் நல திட்டங்களால் விளைந்தது. சோ அப்ப அதையெல்லாம் தான் அவர்கள் நம்புறாங்க அப்படின்னு பாக்குறேன். சோ அந்த அடிப்படையில நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 170 தொகுதியில் குறையாம நிற்பாங்க. ஆனா 89 தேர்தலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கு 4 முனை போட்டி தான் இருந்தது. அன்னைக்கு வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இன்றைய சூழலை பார்த்தோம்னா ஒரு 5 முனை போட்டியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு சார்? இல்ல அதுலதான் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நான் ஒரு நுட்பமான வித்தியாசம் பாக்குறேன். நீங்க இந்த அணி இருக்குல்லங்கல்ல, இன்னைக்கு 5 முனை போட்டி என்பது திமுகவுக்கு சாதகமா அப்படின்னு கேட்டா ஆளுங்கட்சிக்கு பொதுவா சாதகமா இருக்கும். பட் ஆனா அதுல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்காருல்ல, இந்த விஜய் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்ட உடைச்சா உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகம். இப்ப மக்கள் நல கூட்டணி பண்ணாங்க. நம்ம நீங்க 89க்கு உதாரணம் பண்ணீங்க, நான் பக்கத்துல சொல்றேன், 2016 சொல்றேன். மக்கள் நல கூட்டணி உடைச்சது யார் ஓட்டு? மக்கள் நல கூட்டணி உடைச்சது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு. நீங்க விஜய் உடைக்க போறது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு மட்டும் இல்லைங்கிறேன். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டையும் விஜய் உடைப்பார். ஆனா அவர் உடைக்கக்கூடிய ஓட்டு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு மட்டும் கிடையாது, திமுகக்குள்ள இருந்து ஓட்டு எடுக்க போகிறார். சிறுபான்மையினர் ஓட்டை எடுக்கிறார், அதுல ரொம்ப குறிப்பா கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எடுக்கிறார், இளைஞர்கள் ஓட்டு எடுக்கிறார். நான் அந்த இடம் தான் ரொம்ப நுட்பமான ஒரு இடம் சொல்ல விரும்புறேன். அதிமுக இளைஞர்கள் ஓட்டே இல்லை. நான் தொடர்ந்து விவாதங்கள் இதை சொல்றேன். அதிமுக இளைஞர்கள் ஓட்டே இன்னைக்கு இல்லை. எப்ப இளைஞர்கள் தள்ளுவாங்க? நீங்க ஒரு ஆளுமையா ஒரு கட்டமைப்பை காட்டுறப்ப இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநாடு நடத்துறாரு, இத்தனை கூட்டங்கள் போடுறாரு. அதிமுக ஏன் ஒரு இளைஞரணி கூட்டம் போடல? ஒரு இளைஞர்களை திரட்டி காட்டி கட்டி இவ்வளவு இளைஞர்கள் பலம் இருக்காங்க சொல்லலாமே. ஒரு சிறுபான்மையினர் நல உரிமை மாநாடு அதிமுக ஏன் நடத்த முடியல? அப்ப அவர்கள்ட்ட மைனாரிட்டி ஓட்டும் இல்லை. நீங்க மைனாரிட்டி ஓட்டு இல்லைங்கிறது பிஜேபி அலையன்ஸ் நம்ம பேசுறோம். நான் என்ன சொல்றேன், ஓட்டு போடுறவங்க இல்லைன்னு நான் பேசல. அன்வர் ராஜாவால இருக்க முடியலங்க, நிலோபரால அங்க இருக்க முடியல, சரி வலதுசாரித்துவ சிந்தனையோடு இந்த மைத்ரேயனாலையும் இருக்க முடியல. அப்ப இவ்வளவு முரண்கள் இருக்கு இன்னைக்கு அதிமுகக்குள்ள. சோ அங்க ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியும் அவர்களுக்கு இல்ல, இளைஞர்கள் ஓட்டு வங்கியும் இல்ல. நீங்க இளைஞர்கள் எப்போ வருவாங்க? சீமான் பேசுறான், அப்படி நரம்பு புடைக்க பேசுறாரு. கேட்டோன்னா ஓ இளைஞர்கள், ஓ ஓகே சீமான் நல்ல சரியான கொள்கை வழிகாட்டி தலைவர், அந்த பக்கம் போறவங்க போவாங்க இளைஞர்கள் கூட்டம். சரி விஜய் கவர்ச்சி அரசியல் பாருங்க, ஹீரோ வந்துட்டாரு, நாயகன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இளைஞர்கள் போலாம். ரெண்டுமே இல்லை. அறிவு திருவிழா நடத்துறாங்க, உதயநிதி ஸ்டாலின் தலைமையில நடக்குது. ஓகே திராவிடம் தான் எல்லாம், திராவிட ஐடியாலஜி தான் நமக்கு தான். இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. உதயநிதி அறிவு திருவிழா நடத்துறாரு, முரசொலியில பாசறை பக்கம் போடுறாரு. இது போதாதுன்னு தமிழ்நாடு பூரா இளைஞரணி கூட்டங்கள் நடக்குதுன்னு ஒரு கூட்டம் திரண்டிருப்பாங்க. அந்த கூட்டம் மட்டும் நான் சொல்லலாம். காலேஜ் படிச்சா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? கல்லூரி போகக்கூடிய மாணவனுக்கு 1000 ரூபாய், கல்லூரி போகக்கூடிய மாணவிக்கு 1000 ரூபாய், வீட்டுல மகளிருக்கு 1000 ரூபாய். அந்த இளைஞர்கள் கூட்டம் யார்கிட்ட இருக்கு? திமுக இருக்கு. அப்ப நீங்க திமுகவினுடைய ஓட்டு வங்கியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்ட விஜய் எடுக்கிறார். நான் அதனாலதான் களம் இருமுனை போட்டியா கூர்மை அடையுதுங்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனாலதான் திமுகவும் என்ன பண்றாங்கன்னா தொகுதிகளை பார்த்து பார்த்து செதுக்குறாங்க. நீங்க உண்மையிலே இது வந்து விஜய் வந்த பின்பு எந்த பிரச்சனையும் இல்லை, கலைச்சூழல் முழுக்க திமுக 100% சாதகமா இருக்குன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்திக்கலாம். ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? அவர்களுக்கு தெரிகிறது, பரிசீலனை பண்றாங்க எப்படி இருக்க போகுது, விஜய் வந்திருக்கிற ஃபேக்ட் எப்படி இருக்க போகுது. நான் உடைத்து சொல்வதாக இருந்தா கன்னியாகுமரி கடைக்கோடி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நான் போயிடுற வரைக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் 1.5 லட்சம் ஓட்டு இருக்கு. எல்லா கடற்கரை கிராமங்களையும் தாவேக்கா தான் இருந்தது. அந்த மீனவர் சமூகத்தில இருந்து கான்ஸ்டன்டைன் அவர்களை எம்பி ஆக்குறாங்க. கான்ஸ்டன்டைன் இங்க தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்க. தாவேக்கா பக்கம் ஓட்டுகள் நகராம இருக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. பட் இது எல்லாம் தான் சொல்றேன், இந்த மாதிரியான ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திமுக தனிப்பெரும்பான்மையில போகும். இல்லாத சூழல்ல ஒரு பலத்த போட்டி தான் இருக்கும், திமுக அணி வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன்.
ஆனா சார் நீங்க சொல்ற மாதிரி வலுவான மும்முனை இருந்தாலும் கூட திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில? ஆமா, நிச்சயமாக அப்படியான நான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு இடம் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னுடைய பார்வைதான். நீங்க 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி. அந்த 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சில ஜெயலலிதா அவர்கள் இல்ல. ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்கப்பட்ட தலைவர் தான். அதுக்கு முன்பே அவர் 2001, 2006, 11 காலகட்டங்களிலே ஒரு துணை முதல்வராக இருந்தவர் தான். சென்னை மேயரா இருந்தவர் தான். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் தான். கிட்டத்தட்ட கலைஞர் அவர்களுடைய மகன் என்கிற ஒரு வலுவான அடித்தளம் இருந்தவர் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சியில பல குறைகள். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடக்குது. குருவி சொல்ற மாதிரி 13 பேர் சாகுறாங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் நேற்று தீர்ப்பு வந்தது. அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக்அப் டெத்ல இறந்து போறாங்க. அதிமுக அணி ஜெயிச்சது எவ்வளவு? 75 சீட்டு. பாஜக என்ன ரோல் இருக்கு தமிழ்நாட்டுல? அன்னைக்கு டிடிவி தினகரன் தனியாக நின்றார். இன்னைக்கு டிடிவி தினகரன் அதிமுகவோட இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு ஒன்றிணைந்து இருந்தது, இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு. நம்ம 1000 விமர்சனங்கள் செய்யலாம். அன்னைக்கு கட்சியில ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்தார். நான் கொஞ்சம் மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட தேனியில முதல்வராக இருந்தவர் விஜய் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ். அப்படிதானே? அந்த மாவட்ட தேனி மாவட்டம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். இடை ஒருங்கிணைப்பாளர் தான் இபிஎஸ். தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள். 3 தொகுதியில திமுக தான் ஜெயிக்குது. ஒரே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதியில மட்டும் தான் போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் ஜெயிக்கிறார். ஆன பிறகு அந்த அணி 75 சீட்டு ஜெயிக்கிறார். அப்ப எப்படி நம்ம அதிமுகவை ஒரு ஒரு பொருட்டே இல்லாம பண்ண முடியும்? பாஜகவை 27 இடங்கள் அடக்கிறார். சோ திமுக அணி இப்பொழுது முந்தி நிற்கிறது. களம் மாறலாம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு. திமுக இன்னுமே கொஞ்சம் வீரியம் பெறலாம், தனிப்பெரும்பான்மையே கூட வரலாம். பட் ஆனா இன்னைக்கு நான் பார்த்த கலைச்சூழல் என்பது, நான் உணர்கிற கலைச்சூழல் என்பது, திமுக அணியாக முன்னிலையில இருக்காங்க. அதிமுக அணி பலவீனமாக இல்லை. அதிமுக ஓரளவு ஒரு கணிசமான இடங்கள் பெறக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்துதான் வர்றாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அதுக்கு காரணம் விஜய் தான் நான் பாக்குறேன். அதே போல நம்ம பார்த்தோம்னா நேற்று என்டிஏவில் அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது இறுதி செஞ்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, பாஜகவுக்கு. இதுல குறிப்பா பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல 27க்குள்ள அவர் அடக்கி இருக்கிறார் பாஜகவை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப பிஜேபி இயல்பாவே என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய எங்க காங்கிரஸே 28 வாங்கியிருக்கு, எங்களுக்கு 29 தாங்கன்னு தானே கேட்கணும். அவ இவர் என்ன பண்ணிருக்காரு? காங்கிரஸ் 28 வாங்கிருச்சு, நீங்க ஒரு 29 வாங்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிற கோஷம் இங்க ரொம்ப வலுப்பெற்றோம், அதனால 27 வாங்கிக்கங்கன்னு பேசிருக்கலாம். நீங்க அவர்களை அடக்கிய இடம் என்பதை நான் பல விஷயங்கள் பாக்குறேன். நீங்க மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க நன்றா பார்த்தா தெரியும், ஹிந்தியில தான் பேசிட்டே வருவார். தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது ஹிந்தி எதிர்ப்பு இங்க தீவிரப்படுது. பராசக்தி படம் வருது, பராசக்தி படக்குழுவை கூட்டு பொங்கல் விழால பாராட்டுறாரு. இவங்களும் போறாங்க பராசக்தி படக்குழு. அடுத்த முறையில இருந்து பிரதமர் மோடி வருகிற போது இங்க இங்கிலீஷ்ல பேசுகிறார். அப்ப என்னன்னா, கலை யதார்த்தத்தை பாஜக உணர ஆரம்பித்திருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்கிறதா அப்படின்னா பல அடிகளாக உடைந்து இருக்கிறது, துண்டுகளாக இருக்கு. ஆனா அதை விட அதை பலவீனப்படுத்துவது பாஜகவோட இருக்கிற அலைன்ஸ். இதை யார் உணர்ந்திருக்காங்க? இப்ப பாஜக உணர்ந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் அவங்க 27க்கு சம்பாதிச்சிருக்காங்க. எங்க அமலாக்கத்துறை கையில இருக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில இருக்கு, எங்கெங்கெல்லாமோ ரெய்டு நடக்குது. எடப்பாடி சம்பந்தி வீட்டுல எல்லாம் கடந்த காலங்களில் ரெய்டு நடந்திருக்கு. ஒரு ரெய்டை நடத்தி கூட 20 தொகுதி தாங்கன்னு எடப்பாடி அவர்கள் கொடுக்காத இருக்கும். ஒன்று. இன்னொன்று, 2011 சட்டமன்ற தேர்தலின் போது மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. உங்களுக்கு நன்றாக நினைவுல இருக்கும். கீழே பேச்சுவார்த்தை, மேல ரைடு. 63 சீட்டு வாங்க முடிஞ்சு காங்கிரஸ் கட்சியால. அப்ப நீங்க அதை ஒரு பார்வையும் பார்க்கணும், நம்ம இதையும் ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கிறது இல்ல. சோ அப்ப திமுக இன்றைக்கு அடிப்படையில, கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில பாஜக எதிர்ப்பு என்பதுல ஒரு உச்சத்தை தொட்டுட்டாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே சில சமரசங்கள் செய்யாம இந்த இடத்தை அடைக்கியிருக்காருன்னா அதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய வெற்றின்னு நான் பார்க்கல. பாஜக முதல்ல களத்தை உள்வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் இதான் களம், நம்ம அவர்களுக்கு சுகமாக இல்லை சுமையா மாறிட்டு இருக்கோம் என்பதை உணர்ந்து அவர்களை புரிய வைக்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்த்தியிருக்கலாம். ஸோ அந்த வகையில இது பாஜகவினுடைய புரிதலுக்கும் கிடைத்த வெற்றின்னு தான் நான் பார்க்கிறேன். 40 வாங்கி வெறும் 8 7 6 ஜெயிக்கிறதுக்கு 27 வாங்கி தேவையான தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான இடமா தானே இருக்கும். ஆனா சார் 2026 அப்படின்றது இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவுமே 170 தொகுதிகளுக்கு மேல போட்டிடுறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ களத்துல அதிமுக குறிப்பா இரட்டை இலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கடைக்கோடி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். கடைக்கோடி மாவட்டம்
எங்க வீட்டுல இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முறை நோட்டீஸ் கொடுத்துட்டு அதிமுக காரங்க வந்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திமுக ஒரு 3-4 முறை வந்துட்டாங்க. தாவேக்கா யாருன்னே தெரியல. உள்ளூர்ல யாரு நிர்வாகி, யார் வருவாங்க, யாரு பூத் கமிட்டி ஒண்ணுமே தெரியல. அதிமுக வந்து அந்த ஒரு 5 வாக்குறுதிகளா கொடுத்தாரு. குல விளக்கு திட்டத்துக்கு 2000 ரூபாய் அது இதுன்னு வாக்குறுதி கொடுத்தார். ஒவ்வொரு வாக்குறுதி அவர் கொடுத்த பொழுதும் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்களை அடித்து வீடுகளில் விநியோகிச்சாங்க. திமுக மகளிர் நல திட்டங்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னு விநியோகிச்சுட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே அவர்கள்லாம் பலமுறை வந்துட்டாங்க. தாவேக்கா இன்னுமே வரலையே, களத்துக்கு வரலையே. எனக்கு தெரிந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் விஜய் போட்டி என்று சொல்வது ஓரளவு நிறைவேறக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கிற சென்னை மண்டலமா மட்டும் இருக்கும்னு நான் பார்க்குறேன். சென்னை மண்டலத்தில் அந்த தாக்கம் இருக்கும். விஜய் அப்படிதான் ஜன்னலை திறந்தோ கதவை திறந்தோ வெளியில எட்டி பார்க்குறாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு உள்ள போய் படுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை களம். தென் மாவட்டங்கள் வேற 58 தொகுதிகள் இருக்கு. சவுத்துல மட்டும் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திண்டுக்கல் தேனி வரையும், நீங்க தேனி வரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 58 தொகுதிகள் இருக்கு. அந்த 58 தொகுதிகளில் பல தொகுதிகளில் திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி இருக்கு. தாவேக்கா பார்வையாளராக தான் இருப்பாங்க. டெல்டா பெல்ட் டிடிவி தினகரன் அவர்களுடைய சமூகம் அங்கேயே இருக்கு. நீங்க தென் மாவட்டங்கள்லயே இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கும். சவுத்துக்கும் சரி, டெல்டாக்கும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே சரி. உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு இருக்கிறது பட்டியல் சமூகத்துக்கு. நீங்க அங்க வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்காங்கன்னா, இந்த சைடு சவுத்துல பட்டியல் சமூகம் ஓட்டு இருக்கிறதுக்கு ஜான் பாண்டியனோ, அந்த சைடு புரட்சி பாரத அமைப்புகள் இருப்பாங்க. ஃபார்வர்டு காஸ்ட் ஓட்டு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். பிஜேபி ஒரு 10% கொடுத்தாங்க. அந்த ஓட்டு இருக்கு பாஜக சைட்ல. இப்படி ஜாதிகளாக அணிகளாக சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல விஜய் தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை இருப்பார். என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் அவரால் 12 முதல் 14.5% வரைக்கும் வாக்கெடுக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குறேன். இருமுனை போட்டியாக தான் களம் இருக்க போது. விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் அதிமுகவை ரேஸ்ல சமபலத்தோடு கொண்டு போய் நிறுத்தும் நான் பாக்குறேன். திமுக தான் முந்துகிறது. அதிமுகவை இணையாக ஓட செய்கிற ஆற்றலே விஜய் வந்துதான் ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குறாரு. நான் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல வந்தேன். ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமி தோல்வி பாடு. நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. பட் இன்னைக்கு 26ல உருவாயிருக்கிற விஜய் பேசுகிறார். விஜய் அதை விதியா பேசினார். ஒரு காலகட்டம் வரைக்கும் சனிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை பூரா ஜெய்சங்கர் பணம் வர்ற மாதிரி சனிக்கிழமை பூரா விஜய் வெளியே வந்தார். வெளியே வந்ததுனால அவர் ஏதோ பேசுறதுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாச்சு. அது விஜயால் நடந்த மாற்றம் அப்படின்னு தான் பார்க்குறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.